இப்பொழுது கூட நான் நினைத்தால் இருக்க விட தரம் தெரியாமல் ஐந்து விடுவேன். நானா எதற்கு துணிவில்லாமலோ அல்லது பாளையம் கொண்டு நிற்கவில்லை. ஆயிரம் இருந்தாலும் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயானவர் காலம் சென்றது. என்னுடைய தங்கைக்கும் ஒருவேளை உணவளித்த என்னுடைய சித்தனை சொன்ன காரணத்துக்காகவும் என்னுடைய தந்தையானவர் தாயை சொன்ன தட்டாது தாய் எதுவாக இருந்தாலும் அவர் மீது செயல்படாது என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக அடிப்படையில் எதிர்க்க துணிவில்லாமல் நன்றி கட்ட நாயை. உனது சிற்றனை இப்பொழுது எனது அந்தரங்க காதலையடா. நல்லவன் போல் நாடகமாடி என்னுடைய நாட்டில் ஒரு பதவியை வாங்கிக் கொண்டு என் நாட்டிய சுடுகாலகத்திற்கும் நன்றி கட்ட நாயா. யாரு நாய? அடைங்க ஆண்டொரு நாள் அரசவையிலே இட்டக்கால் செருப்புக்கு சமயம் என்ன உரைத்தடா. அது மட்டுமா சொன்னா? காட்டிலும் ஏட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் நடப்பது எது? உண்மை செருப்பு. அது லைவ் காட்டுல இட்டக்கால் செருப்புக்கு என்ன உரைத்தடா. உனது சிட்டனை உரைத்தது போல் அந்த ரோலை மறைக்க முடியாதா? முடியாதா? சித்தனை என்று மனதார நான் கூறி நினைத்தேன். ஒருபோதும் அவன் என்னை மகனாக ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும். இதுவும் வேண்டுமடா எனக்கு இதுவும் எனக்கு மாறி வேண்டாம். தாய் தந்தை அப்பா அம்மா நம்ம பிள்ளையே கிடையாது. இது உண்ணும் வாசம் சொல்லி வேஷம் ஆடக்கூடியவர்களோட உறவுபட்டிருந்தேன். அதனால எனக்கு இதுவும் உண்மை எது பொய் என்று தெரியாமல் பழகிருந்தேன். அதை சொன்னேன் ஐயா.